கட்சி தாவல் ஊக்குவிப்பு. நாடாளுமன்ற 2/3 மெஜாரிட்டி இலக்கை அடைய பாஜக உத்தியா? கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை மசோதாவை பாஜகவால் நிறைவேற்ற முடியலை. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்ற போர்வையில் தொகுதி மறுவரையறை மசோதாவை பாஜக நிறைவேற்ற முயற்சிக்குதுன்ற குற்றச்சாட்டுகள் பலமாக எதிரொலிக்க அந்த மசோதா தோல்வியடைந்தது. அடுத்ததாக மழைக்கால கூட்டத்தொடரை நாடாளுமன்றம் எதிர்நோக்கி இருக்குது. இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு மெஜாரிட்டியை பெறுவது என்பது பாஜகவுக்கு அரசியல் ரீதியாக பல்வேறு வகையிலும் சகாயம் அளிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி சற்று சுருக்கமா பார்ப்போம். இப்போதைய அரசியல் நிலவரப்படி ஆம் ஆத்மி தொடங்கி திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா, UBT உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள்ல இருந்தும் எம்பிக்கள் கொத்து கொத்தாக கட்சி தாவுவது அல்லது கட்சி தாவ ஆயத்தமாவது பாஜகவுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை பாய்ச்சி இருக்கு. அதனாலேயே நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மையை பெறுவது மழைக்கால கூட்டத்தொடருக்குள்ள சாத்தியப்படும்ன்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதை கொண்டு அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதாக்களை நிறைவேற்றுவோம்னு மத்திய அமைச்சராக உள்ள பாஜக மூத்த தலைவர் ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. 2029 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற அரசியல் சாசன திருத்த மசோதா பாஜகவுக்கு அவசியமாகிறது. அதற்கு நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு மெஜாரிட்டி மிக மிக அவசியம். மக்களவையில் 540 உறுப்பினர்கள்ல 360 என்ற சாதகமான வாக்குகள் தான் பாஜகவின் இலக்கு. இப்போதைக்கு அதோட பலம் 293 இருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து 20 எம்பிக்கள் தாவி வருவார்கள்னு எதிர்பார்க்கப்படுது. உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் அதிருப்தி எம்பிக்கள் 9 பேர்ல 6 பேர் பாஜகவுக்கு தாவக்கூடும். அப்படி பார்த்தா பாஜகவோட பலம் 319 ஆகும். அப்போதும் கூட 360 என்ற எண்ணை எட்டுவது சிரமம். ஆனா பாஜகவின் சில முக்கிய பிரமுகர்கள் சிலர் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து 37 மக்களவை எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கி கொண்டு எங்கள் கட்சிக்கு தாவி விடுவார்கள்ன்ற நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சிகளுக்குள்ள பூகம்பங்கள் தொடரும்னு அவங்க கோட் வேர்டோட இதை சொல்றாங்க. தமிழகத்துல அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பழனிசாமியை முதல்வராக்குவது என்ற போஸ்ட் போல் அதிர்ச்சியில திமுக சம்பந்தப்பட்டதாக வெளியான தகவலை போல காங்கிரஸால் கலட்டி விடப்பட்ட திமுகவுடன் நெருங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் முன்னெடுப்புகளையும் பாஜக மேற்கொள்ளாமல் இல்லைன்னு சொல்றாங்க சில அரசியல் பார்வையாளர்கள். 245 என்ற உறுப்பினர்கள் பலம் கொண்ட மாநிலங்களவையில் NDA 2/3 பங்கு மெஜாரிட்டி என்பது 166 என்ற நிலையில தற்போது 152 என்ற அளவில் அவர்கள் பலம் உள்ளது. அதுவும் ஏப்ரல் 24 ஆம் ஆத்மியிலிருந்து தாவிய 7 எம்பிக்களால கிடைச்சது. அதே போல திரிணாமுல் எம்பிக்கள் 3 ராஜினாமாவால ஏற்பட்ட காலி இடத்தை எப்படியும் பாஜக தனது பலத்தால நிரப்பும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படியாக 1 என்று பழங்கள் அடுத்தடுத்து பாலில் நழுவி விழுவதை கண்டு உண்மையிலேயே பாஜகவினர் ஆச்சரியத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஏப்ரல்ல ஆம் ஆத்மி, மே மாதத்துல திரிணாமுல், ஜூன் மாதத்துல உத்தவ் தாக்கரே சிவசேனான்னு விக்கெட்டுகள் தங்களுக்கு சாதகமாக விழுவதில் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்களாம். தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தலை அமலாக்குவதிலும் பாஜக ஏன் இத்தனை முனைப்பு காட்டுது அப்படின்னு கேட்டா, போஸ்ட் நரேந்திர மோடி பாஜகவை வலுவாக கட்டமைப்பதற்கான அடிப்படை தேவைன்னு சொல்றாங்க உள் விவகாரத்தை கசிய விட்டவர்கள். மோடிக்கு அடுத்த வாரிசை கட்சி சீக்கிரத்தில் முடிவு செய்ய வேண்டும். அடுத்த மக்களவை தேர்தலின் போது மோடி 79 வயதை எட்டியிருப்பாரு. மோடிக்கு மாற்றாக வருபவர் அதே மக்கள் செல்வாக்கை, அபிமானத்தை பெற்றவராக இருக்க வேண்டும். அதற்கு தொகுதி மறுவரையறை உத்தரவாதம் தரும்னு பாஜக நம்புது. எதிர்கட்சியில் இருப்பவர்களும் இதே உத்தரவாதத்தை நினைத்துதான் பயப்படுறாங்க. தொகுதி மறுவரையறை பாஜகவுக்கு என்றென்றைக்குமான அமைப்பு ரீதியான பலத்தை உருவாக்கி தந்துவிடும்னு அஞ்சுறாங்க. அதற்கு அசாம் மாடலை உதாரணமாக சொல்றாங்க. அசாமில் 2023 தேர்தலுக்கு முன்னாடி பாஜக தொகுதி மறுவரையறை செய்தது. அது மாநிலத்தின் கிழக்கு மத்திய மாவட்டங்களில் முஸ்லிம் வாக்கு வங்கிகளை பதம் பார்த்தது. அதனால தேசிய அளவில் தொகுதி மறுவரையறை என்பது அசாமில் நடந்ததை நாடு முழுவதும் சாத்தியப்படுத்தும்னு அஞ்சுறாங்க. அசாமில்
எதிர்க்கட்சி தலைவர்களின் தொகுதிகளை அரசு வேண்டும்னே அபகரித்து தொகுதி மறுவரையை செய்தது அதேதான் நாடு முழுவதும் நடக்க போகுதுன்னு பிரியங்கா காந்தி வாதிட்டது இங்கே நினைவு கூறத்தக்கது. ஆனா இத மத்திய அரசு தரப்பு திட்டவட்டமா மறுக்குது. 1971 சென்சஸ் அடிப்படையில் கடைசியாக தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டது. இப்போ மக்கள் தொகை கணிசமா உயர்ந்திருக்கு. இதன் அடிப்படையில் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை செய்வது அவசியமானதுன்னு சொல்லுது. ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்தவரை தேச பாதுகாப்பு, தேசிய உணர்வு, தேச பெருமை, இறையாண்மை அப்படின்னு தேசிய அளவிலான விவகாரங்களையே மாநில அளவிலும் முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது பாஜகவுக்கு சாதகமாக அமையும்னு நம்பப்படுது. மேலும் தனிப்பட்ட முறையில் பிரதமர் மோடி தன்னை இந்திய சுதந்திரத்துக்கு பின்னர் இந்திய அரசியலிலே சாத்தியமே இல்லாததுன்னு கருதப்பட்ட மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அதன் மூலம் வரலாற்றில் தான் நினைவு கூறப்பட வேண்டும்னு நம்புறாரு. கிட்டத்தட்ட இது தனது கடைசி பதவி காலமாக இருக்கக்கூடுன்றதுனால ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் தான் அவரோட இலக்குன்னு பாஜக மூத்த தலைவர் ஒருவரே சொன்னதா தகவல். உத்தவ் தாக்கரேவின் சமீபத்திய கருத்து ஒன்று இங்கே கவனிக்கத்தக்கது. கட்சியில யாரேனும் ஒருவர் சிவசேனாவின் அடுத்த தலைவரானால் நான் மகிழ்ச்சியோட எனது பதவியை ராஜினாமா செய்வேன். இந்த கட்சியை நிச்சயமாக திருடர்களின் கைகளில் நழுவி செல்ல விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் இல்லாத பாரதம்னு ஆரம்பிச்ச பாஜக தேசிய அளவிலும் மாநிலங்களிலும் எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலையை நோக்கி நகர்கிறதான்னு அஞ்ச வைக்கிறதுன்னு அரசியல் நோக்கர்கள் சிலர் கருதுகிறார்கள்.